सी आई कैन स्पीक इन इंग्लिश. हिंदी में बात करूंगा. लोग सोचते हैं मैं हिंदी को इधर ಚೆನ್ನಾಗಿ ಮಾತಾಡಬಹುದು. ಯಾಕಂದ್ರೆ ನಾನು ಓದಿದೆಲ್ಲ ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ. ನಾನು ನನ್ನಾയിട്ട് ಸಂಸಾರಿಕ அறியும். மாங்கனியும் தாமரையும் சேர்ந்து இருக்கு. மாங்கனி பழுக்குமா, தாமரை மலருமா? டாக்டர் அவர்களே ஓட்டு போட போறாரு எனக்கு. ஃபுட்பால் கோச்னா எப்படி விஜய் மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பீங்களா? எப்படி பிரச்சாரத்திலேயே எப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பீங்களா? எப்படி இன்னைக்கு இந்த பிளான் வந்து நான் எதிர்பார்க்கல இங்க கொண்டு வந்து இப்படி நிறுத்துவாங்கன்னு. உங்களுக்கு நீங்க போட்டியா நினைக்கிற ஒரு வேட்பாளரா இந்த தொகுதியில யாருன்னு பாப்பீங்க? பல்கலைக்கழகமும் சிப்காட்டும் நிச்சயமா கொண்டு வரணும். இது எங்களுடைய பிரதான வாக்குறுதி. இந்த கழுத்துல நீங்க துண்டு போட்டிருக்கிற அளவுக்கு ஃபீல்டுல ஒத்துழைப்பு இருக்கா? எப்படி இருக்கு? நாம தற்போது விழுப்புரம் மக்களவை தொகுதியில இருக்கிறோம். பாமக சார்பாக போட்டியிடக்கூடிய முரளி சங்கர் அவர்கள் வேட்பாளர் நம்முடன் இருக்கிறார். இளைஞர், அவருடன் நம்ம பேசலாம். சார் வணக்கம். ஒரு 30-35 வயதுல பாமக சார்பா ஒரு பெரிய கட்சியின் சார்பா, அதுவும் விழுப்புரம் தொகுதி ராமதாஸ் அவர்களுடைய சொந்த தொகுதியில வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? பிரச்சாரம் எப்படி போயிட்டு இருக்குங்க சார்? இது வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் இது ஒரு பெரிய கொடுப்பனை. ஏன்னா அவருடைய சொந்த மண், டாக்டர் ஐயா அவர்களுடைய சொந்த மண்ங்கிறனால உணர்வுபூர்வமான மண். இதில் என்ன ஒரு பெரிய பிளஸ்ஸிங்னா, டாக்டர் ஐயா அவர்களே ஓட்டு போட போகிறார் எனக்கு. இது வந்து பெரிய விஷயம். அதாவது அவரை வந்து நிறைய புறக்கணிக்கிறாங்க சமுதாய ரீதியாக. அவர் அப்படி பண்ணார், இப்படி பண்ணார், ஒதுக்குனாரு, சாதி வெறியர்லாம் சொல்கிறாங்க இல்லையா. ஆனால் அவர் அப்படிப்பட்ட ஒருத்தர் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த எனக்கு ஒரு தனி தொகுதியில் வாய்ப்பு கொடுத்து அந்த வாய்ப்பில் அவரும் ஓட்டு போட போகிறாருங்கிறது மிகப்பெரிய பெருமையாக இருக்குது சார். இதே போல பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சாரம் உங்களுக்கு புதுசாக இருக்கும். இந்த பிரச்சாரங்கள்லாம் எப்படி இருக்கு? நீங்கள் எதை முன்னெடுத்து இந்த பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கீங்க? நீங்கள் மேடை பேச்சுலலாம் ரொம்ப ஆவேசமாலாம் பேசுறீங்க. எங்க ஒரு மேடை பேச்சு ஒன்று பேசி, ஒரு பிரச்சார பேச்சு ஒன்று எனக்காக பேச முடியுமா? ஆக்சுவலாக ஹிந்தியில் பேசினா ஹிந்தி திணிக்கிறோங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க பாஜக கூட்டணியில் இருக்கனால. ஆக்சுவலி இப்போ டாக்டர் ஐயா அவர்களுடைய கொள்கையிலேயே முக்கியமான கொள்கை வந்து மது ஒழிப்பு. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச கொள்கை. இப்போ ஸ்போர்ட்ஸ்மேனாக இருக்கனால, ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக இருந்தனால, ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமி நடத்தினால இந்த மது ஒழிப்புங்கிறது ரொம்ப அட்ராக்டிவான ஒன்று. நானும் இப்போ 9 வருஷமாக பாட்டாளி மக்கள் கட்சியில் பயணிக்கிறனால அங்கே இப்போது கிராமங்கள்லாம் போய் பார்க்கும்போது எவ்வளோ மதுவால் எங்களுடைய கட்சி நிர்வாகிகள்லாம் வந்து எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த காலத்தில் திமுகவில் இருந்தவங்க, அதில் இருந்தவங்கலாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துருக்கோம். அப்படி பார்க்கும்போது அதனுடைய முதன்மை கொள்கையாக பார்க்குறேன். இன்னொன்று வந்து பட்டியல் சமூகத்துக்கு வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அவருடைய பள்ளிக்கால நண்பர் பொன்னுசாமி அவர்களை மந்திரி ஆக்கி பார்த்துருக்காரு. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடைச்ச முதல் மந்திரி பதவியை டாக்டர் அவர்கள் வந்து தலித் எழில்மலைன்னு ஒருத்தர் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது அவர் சாதியெல்லாம் பாகுபாடெல்லாம் பார்க்கலங்கிறது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. அப்போது இந்த விழுப்புரம் தனி தொகுதியில் ஒரு சமூக நல்லிணக்கம் தேவைப்படுது. 2 சமுதாயம் வந்து பிரிஞ்சு கிடக்கு. அப்போது இதை 2 சமுதாயத்தையும் சேர்க்கணும்னா அந்த சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தருக்கு அந்த மாதிரி ஒரு தனி தொகுதியில் நின்று வாய்ப்பு கொடுத்தா இப்போது மக்கள் வந்து ரொம்ப ஆரவாரமாக நிறைய வரவேற்பு தராங்க. அப்போ என்ன ஆகுனா, இப்போ நான் வந்து பட்டியல் சமூகத்தினரை நோக்கி பாட்டாளி மக்கள் சார்பாக போகும்போது எனக்கு இப்போ நிறைய ஆதரவு தெரிவிக்கிறாங்க. நம்ம நாளைக்கு மாம்பழம் சின்னத்தில் எல்லாரும் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து வெற்றி பெற வச்சு நமக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கும்போது பட்டியல் சமூகத்தினருக்காகவும் ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி எம்பி போய் வேலை செய்வாருங்கிறது ஒரு சமூக நல்லிணக்கத்தை உருவாக்கும். டாக்டர் ஐயா அவர்கள் வந்து ரொம்ப அது வேதனையோட சொல்றாரு. 2 சமூகம் பிரிஞ்சிருக்கு, இப்போ எல்லா மீடியாவையும் சொல்ல திணிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லி அதுக்கு இது ஒரு பெரிய விடையா இருக்கும் இந்த விழுப்புரம் தனி தொகுதியில் ஜெயிக்கிறதுங்கிறது ஒன்று. அப்புறம் உணர்வுபூர்வமாக பேசுறது வந்து ஏன்னா என்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படி. சின்ன வயசில் ரொம்ப வறுமையாக இருந்த காலத்தில் இப்போ ஊர்லலாம் அங்கங்கே ஒரு கவுண்டர் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அங்கே ஒரு வண்டி கவுண்டர்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். அவர் தான் வந்து எங்கள் தாத்தா பாட்டிக்கெலாம் வந்து ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்து, வயலில் வேலை செய்ய ஒரு வாய்ப்பு கொடுத்து, உணவு பற்றாக்குறை, பால் பற்றாக்குறை அப்படிலாம் இருக்கும்போது ரொம்ப ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணதெல்லாம் அவங்க தான். அதனால் அப்போ இருந்தே அந்த வன்னியர் சமுதாயத்து மேலேயும் அப்போ டாக்டர் ஐயா அவர்கள் மேலேயும் அந்த பற்று அப்படியே இருக்குது. அண்ட் சி ஐ கேன் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் பிகாஸ் ஐ ஸ்டடிட் ஆல் த்ரூ மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸ் தான். பட் ஹிந்தி அப்படின்னா டெல்லியில் போய் கற்றுக்கிட்டது, டெல்லியில் MBA படிக்கும்போது கற்றுக்கிட்டது. मुझे हिंदी बहुत अच्छे से आता है. बट हिंदी में बात करूँगा, लोग सोचते हैं मैं हिंदी को इधर तमिलनाडु में लेके आ रहा हूँ, सबको दे रहा हूँ. ಸೊ ನಾ ಹಿಂದಿ ಒಂದು ಬಿಟ್ಟಿಟ್ಟು ಕನ್ನಡದಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ಮಾತಾಡ್ಬೋದು. ಯಾಕಂದರೆ ನಾನು ಓದಿದೆಲ್ಲ ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ. அண்ட் தெலுங்கு இட்ஸ் மை மதர் டங். ஆக்சுவலி யாருக்கும் தெரியாது, நான் என்னுடைய மதர் டங் வந்து தெலுங்கு. ஆரிஜின் வந்து கடப்பாலேருந்து வந்தோம்னு சொல்கிறாங்க.
அதனால ஸோ மல்டிலிங்குவல் பர்சன். மலையாளம் வந்து பிகாஸ் ஐ பிளேட் இன் நன்னாயிட்டு சம்சாரிக்க வரையும். ஆக்சுவலி அயமிஜன் சார் இருக்கார் இல்லையா, அவருடைய சுல்தான் பத்திரியில் ஒரு அகாடமி இருக்குது. அங்கே ஃபுட்பாலர்னால அலியா பால் நம்ம விளையாடலாங்கிற மாதிரிலாம் பேசி அப்படி சின்ன சின்ன அந்த ஃபுட்பால் ஸ்லாங்ஸ்லாம் பேசி அண்ட் ஃபுட்பால் வந்து ஒரு குளோபல் ஸ்போர்ட்ஸ் லாங்குவேஜ். இப்போ நான் வந்து உகாண்டன் ஃப்ரெண்ட்ஸோடலாம் விளையாடியிருக்கேன். அவரோட பேசும்போது ஒலி ஓட்டியானா ஹவ் யூ. எப்படி ஃபுட்பால் கோச்னா எப்படி விஜய் மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பீங்களா? எப்படி பிரச்சாரத்திலயும் அப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பீங்களா? எப்படி இல்லை இப்போ அந்த படத்துக்கே நான் ஆக்சுவலாக அகெயின்ஸ்டாக இருக்கேன். பட் அதில் ஒரே ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இந்த ஆசிட் அட்டாக் ஆனவங்க அந்த மாதிரிலாம் இருக்கவங்களாம் வந்து தைரியமாக வெளியே வரணும் மட்டும்தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் அவர் ஸ்ட்ரிக்ட் கோச்சாலாம் தெரியாது, அப்படி கிடையாது. கிராஸ் ரூட்டை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி ஃபுட்பால் கோச்சாக இருக்கேன். பிகாஸ் கிராஸ் ரூட் இஸ் எவ்ரி திங். பேசிக்ஸ் இல்லாமல் போனனால தான் என்னால் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ப்ரொஃபஷனலாக போக முடியல. ஸோ நான் ஒரு கிராஸ் ரூட் ஃபுட்பால் அகாடமி கோச், டெக்னிக்கல் கோச். அப்போ குழந்தைங்களோட விளையாடி அவங்களுக்கு வந்து ஃபுட்பாலை கொண்டு போய் ரொம்ப ஒரு ஸ்வீட்டான கேமாக, ஒரு ஹெல்த்தியான கேமாக, இன்ட்ரெஸ்டிங்கான கேமாக கொண்டு போய் சேர்க்கறது என்னோட வேலையை. ஸோ அடல்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்போம், பட் கிட்ஸ் கிட்ட ரொம்ப ஜோவியலாக இருப்போம். ஸோ நான் வந்து ஒரு கிட்ஸ் கிராஸ் ரூட் டெக்னிக்கல் ஃபுட்பால் கோச். உங்க கூட்டணி கட்சி பாஜக பாத்தீங்கன்னா, மேடம் தமிழிசை அவங்க வந்து ஒரு கூட்டத்துல பேசியிருப்பாங்க, இலைகள் துளிர்கிறதோ இல்லையோ அப்படின்ட்டு அந்த ஃபேமஸ் இது டைலாக் கேட்டிருக்கீங்களா, தாமரை மலர்ந்தே தீரும்னு சொல்லுவாங்க. இப்போ மாங்கனி பழுக்கிறதோ இல்லையோ அப்படின்லாம் சொல்லிட்டு பேசுவாங்க. இப்போ மாங்கனியும் தாமரையும் சேர்ந்து இருக்கு. மாங்கனி பழுக்குமா, தாமரை மலருமா? சார், நான் வந்து நம்மளுடைய பார்ட்டி சுச்சுவேஷன் எப்படி வந்து எங்கள் தலைவர் அன்புமணி அண்ணா வந்து டிசைட் பண்ணாருன்னு சொல்கிறேன். பட் ஆக்சுவலி இது வந்து எக்ஸாம்பிளே நான் தான். அவர் என்ன தான் எக்ஸாம்பிளாக அடிக்கடி சொல்லுவார். நான் வந்தவாசியில் நின்னேன் சார். போன தேசிய ஜனநாயக கூட போன 2021 தேர்தலில் வந்தவாசியில் நிற்கும் போது ஓட் வந்து எனக்கு கன்வெர்ட் ஆகலை. நான் வந்து 66,000 ஓட்டு தான் வாங்கினேன். பட் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே 62,000 ஓட்டு வாங்கி ஜெயிச்சாங்க. அப்போ ஓட்ஸ் கன்வெர்ட் ஆகலைங்கிறது எல்லா தொகுதியிலையும் சர்வே பண்ணி பார்த்தாங்க. ஸோ ப்ளஸ் அது வந்து அதே மாதிரி வந்து நான் ஏடிஎம்கே டிஎம்கே கிட்ட போய் நான் நிற்க விரும்பலை. ஏன்னா நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அவங்கள சாடிடுறோம். அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் கூட்டணி போகணும், என்னை போய் பிரச்சாரம் என்னால் பண்ணவே முடியாது, நான் ஏற மாட்டேன், ஏறி நம்ம பிரச்சனை என்னால் முடியலப்பா அப்படின்னாரு. நாங்களும் உங்கள் கூட நிற்கிறோன்னு சொன்னோம். அப்போது நான் இதை வந்து ஒரு சுயமரியாதையான கூட்டணியாக பார்க்குறேன். ஐ எம் சாரி இஃப் த வேர்ட் இஸ் வெரி ஹார்ஷ். ஏன்னா ஏடிஎம்கே டிஎம்கேன்னு மட்டுமே இருந்ததெல்லாம் போய் இப்போ அவங்க ரெண்டு பேரும் இல்லாமல் ஒரு புது கூட்டணி, நல்ல தேசத்துக்காக நிறைய விஷயங்களை டெவலப்மெண்ட்ஸ் காட்டிகிட்டு இருக்க பாரதிய ஜனதாவோட இருக்கனால இந்த அலையன்ஸ் வந்து நல்ல அலையன்ஸ் சார். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் இல்லாமல் மாற்றுன்னு தானே இவர் 2015 ஆரம்பித்து அவ்வளோ எஃபர்ட் போட்டு அந்த 2015 அவர் மாற்றம் முன்னேற்றம் ஆரம்பித்ததோட விதை தான் நான். அன்றைக்கே டாக்டர் ஐயா சொன்னார், நான் போடுற விதை இதுன்னு சொன்னார். இன்னைக்கு இந்த பிளான் வந்து நான் எதிர்பார்க்கல இங்கே கொண்டு வந்து இப்படி நிறுத்துவாங்கன்னு. பட் வெரி சர்ப்ரைசிங். பட் இந்த அலையன்ஸ் வந்து ரொம்ப நல்ல அலையன்ஸ் சார். நேச்சுரல் அலையன்ஸ். 2014 இந்த அலையன்ஸ் தான் இருக்காங்க. பாமக ஏற்கனவே ஒரு ரிசல்ட் பார்த்துருக்கு 2014. ஸோ மாம்பழம் நிச்சயமாக பழுக்கும். தாமரை வந்து நான் இதை வந்து இந்த தொகுதியில் பார்த்தனால சொல்கிறேன் சார். ஈக்குவலி ஒரு 30 years பார்ட்டி இங்கே ரீஜனலி பாமக ஈக்குவலி தே ஆர் கிவிங் டஃப். பிஜேபி வந்து எல்லா இடத்துலையும் கட்டமைப்பு வந்து நம்ம நினைச்ச மாதிரி இல்லை. நான் உள்ள என்ட்ரு ஆகும் போதுமே போன டைமும் பிஜேபியோட அலைன்ஸில் இருந்தோம். பட் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, ஒரு நர்வஸாக தான் வந்தேன். பட் தே ஆர் மான்ஸ்ட்ரஸ் சார். இப்போ ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டாங்க, கட்டமைப்புலாம் பயங்கரமாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது தே ஆர் டெஃபினெட்லி க்ரோயிங். அதனால் தாமரையும் மலரும்னு நம்புகிறேன் சார். இப்போ அன்புமணி அவர்களுடைய அவர் அமைச்சராக இருக்கும்போது நிறைய ஸ்கீம், நிறைய 108 ஸ்கீம் இருக்கட்டும், எவ்வளோ நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி ராமதாஸ் ஐயா அவங்க கூட அவங்க சமூக நீதி கொள்கைகள் அதெல்லாம் நிறைய பேசப்படுது. நீங்கள் யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸாக நீங்கள் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி உங்களுக்கு ஈர்த்தது என்ன? எதனால் இந்த பார்ட்டியில் வந்து நீங்கள் சேர முடிஞ்சது? ரெண்டு விஷயம் சார். ஒன்று வந்து மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லா வழக்கமான தலைவர்களுக்கு மத்தியில் புதுசாக வந்து நான் முதல் கையெழுத்து மது ஒழிப்புக்காக போடுறேன்னு சொன்னது. அப்புறம் வந்து இளைஞர்களுக்காக நான் நிற்கிறேன்னு சொன்னது. இளைஞர்கள்லாம் ஏன் வந்து அரசியல்லாம் பயப்படுறீங்க, வரணும், அதை கற்றுக்கணும், ஷுட் லேர்ன் பாலிடிக்ஸ்ன்னு அவர் சொன்னது. அவருடைய திட்டங்கள்லாம் பார்த்து தான் ரொம்ப பிடிச்சி போய் வந்தேன். அண்ட் ஒன் மோர் திங் இஸ், எனக்கு டாக்டர் ஐயா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தமிழ் குடிதாங்கிங்கிற விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டீங்களா இல்லையான்னு தெரியல. ஒரு 1 year மட்டும் இல்லாமல் பட்டியல் சமூகம் இருக்கிற ஒரு கிராமத்தில் பெரிய பிரச்சனையாகி அந்த வீதி வழியாக
பிணத்தை கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லும்போது ரெண்டு விஷயம். ஒன்று வந்து அது செத்ததுக்கு அப்புறம் பிணம் தானே, நாய் பேயெல்லாம் போகுது அந்த ரோட்டில், ஏன் அந்த பிணம் போகக்கூடாதுன்னு சொல்லி கேட்டார். அப்பவும் அவங்க ஒத்துக்கல. இல்லை அது பட்டியல் சமூக சார்ந்தன்னு சொன்னப்போ அவரே நேரடியாக இங்கேருந்து காரில் போய் அவர் தோள் மேலே அந்த பிணத்தை சுமந்து கொண்டு போய் அவரே அடக்கம் பண்ணார். அதுக்காக இங்கே இருக்க அதே தலித் தலைவர்கள் தமிழ் குடிநாகின் அந்த பேர் அவருக்கு பட்டம் கொடுத்தாங்க. அது நான் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு சார். அந்த மாதிரி ஒரு சமூக நல்லிணக்கம் கொண்ட ஒருத்தர் இங்கே வாழ்கிறத வந்து நிறைய புறக்கணிக்கிறாங்க. பட் ஈ ஷுட் பி ஷோன் டு தி ஹோல் வேர்ல்டு. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப அது அந்த ரெண்டு கொள்கைனால ஈர்த்து தான் வந்ததே சார் அரசியலுக்கு. இப்போ நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேசும்போது தெரியுது. நீங்க புக்ஸ் படிக்கிற பழக்கம் இருக்கா? எந்த மாதிரியான புக்ஸ் நீங்க படிப்பீங்க? சார் புக்ஸ் ரொம்ப கம்மி இப்போ இல்லை. நான் வந்து ஆமாம் இந்த புக்கு படிக்கிறேன் அந்த புக்கு படிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் பேர் கேட்கும்போது முழிக்கக்கூடாது. ஃபுட்பாலில் வி டூ அ லாட் ஆஃப் ரிசர்ச். நிறைய புக்ஸ் இருக்கும். டாக்டிக்ஸ் படிப்போம். ஜோசே மோரினோ, அப்புறம் பெப் கார்டியலோ, என்னுடைய ஃபேவரட் யோகன் கிளாப்பு, இப்போ பிரெண்டன் ராஜர்ஸ், இவங்கெல்லாம் லிவர்பூல், செல்சி அந்த மாதிரி பெரிய பெரிய கிளப்ஸோட மேனேஜர்ஸாக இருந்தவங்க. அவங்களுடைய புக்ஸ் படிப்போம். நாட் ஒன்லி அவங்களுடைய பயோகிராஃபிஸ் பட் அவங்களுடைய டாக்டிக்ஸ் எப்படி மூவ் பண்ணுறாங்க அந்த மாதிரி புக்ஸ் படிப்பேன். என்னுடைய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்தது. அது இல்லாமல் டாக்டர் ஐயாவோட அறிக்கைகளை ரெகுலராக படித்தாலே இட் இஸ் அ லைப்ரரி. அப்போ அப்படி படிக்கும்போது சமூக நீதினா என்ன, ஒரு 21 பேர் செத்து தான் ஒரு இயக்கம் உருவானதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா ஒரு கட்சியில் ஊழல் நடந்தது, அதை கணக்கு வழக்கு கேட்க போனேன், அதனால் இன்னொரு கட்சியை உருவாக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி என் மண்டபம் இடிச்சிட்டாங்க, அந்த கோவத்தில் நான் கட்சி உருவாக்கினேங்கிறது போய் நான் நடிகராக இருந்தேன், அரசியலுக்கு வந்தேங்கிறதெல்லாம் போய் ஒரு 21 பேர் ஒரு இனத்தை சார்ந்தவங்க சாலை மறியலில் போய் இறந்துட்டாங்க ஒரு இடஒதுக்கீடுக்காக கேட்டிருக்கும் போது நமக்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் வேணும், அதிகாரம் வேணுங்கிறதுக்காக கட்சி ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லும்போது இதுவே ஒரு பெரிய லெசன். ஸோ அப்படி பார்க்கும்போது டாக்டர் ஐயாவோட அறிக்கைகள், அன்புமணி அண்ணாவோட அறிக்கைகளே நான் அதிகமாக கோத்ரூ பண்ணேன். எங்களுக்கு அதுவே நிறைய பெரிய ஹோம்ஒர்க் சார். இப்போ காலையிலேருந்தே உங்க பிரச்சாரத்தை பார்த்துட்டு இருக்கோம். காலையில் 7 மணிலேருந்தே பிரச்சாரம் போய் இப்போ மணி 4 ஆக போகுது. இப்போ தான் சாப்பிட்றீங்க. பிரச்சாரம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? மக்கள்கிட்ட எப்படி ரீச் ஆயிருக்கீங்க? சார் எங்களுடைய பாட்டாளி சோஷியல் மீடியா ஃபோர்ஸ்னு இருக்காங்க. அவங்க வந்து எப்படின்னா உடனே நான் உள்ள என்ட்ரு ஆகும்போது, தொகுதிக்குள்ள என்ட்ரு ஆகும்போதே எனக்கு கொண்டு போய் ரீச் பண்ணிட்டாங்க. முரளி சங்கர் இந்த மாதிரி எங்களுடைய கட்சி பொறுப்பாளர் அப்படின்லாம். நான் பாட்டாளி மக்கள் கட்சி மத்தியில் ஏற்கனவே அறிமுகமான முகம்தான். ஏன்னா 6.5 வருடமா நான் வந்து விழுப்புரத்தோட மாநில செயலராக இருக்கேன் மாணவர் சங்கத்துக்கு. என்னுடைய பொறுப்பு மாவட்டம் இது. அதனால எல்லாருக்கும் எனக்கு தெரிஞ்சனால, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த உணர்வுபூர்வமாக மேடையில் பேசுறதுனால எங்கே போனாலும் நான் வேட்பாளரை பேசுறேன். எங்கள் மாவட்ட சார் வந்து ரொம்ப ஆக்டிவான ஒருத்தர் தான். அவரும் அப்படி தான் பேசுவார். அவர்கிட்ட சொல்லியில் யாருமே இருக்க மாட்டாங்க அந்த இடத்துல, நிர்வாகிகள்லாம் கலைஞ்சு போயிருப்பாங்க. ஆனால் பாசத்தில் நீங்கள் பேசுங்கன்னு சொல்லுவாங்க. எல்லா கிராமத்துக்கும் நான் வந்தே ஆகணும், வேட்பாளரை பார்த்துடுறோம், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் மாம்பழம் இங்கே நிற்குது. 2004 நிற்கும் போது அவர் தன்ராஜ் எம்பிங்கிறவர் நல்லா ரொம்ப சிறப்பாக நடமாடும் நாடாளுமன்ற அலுவலகம்லாம் இருந்தது. நாங்கள் வி ஆர் பிளானிங் டு பிரிங் பேக் தட் 6 தொகுதிக்கும் 6 இது. ஸோ இதெல்லாம் சொல்லும்போது தேர் வெரி மச் இன்ட்ரெஸ்டட். மக்கள் வந்து ஏற்கனவே உணர்வுபூர்வமாக இருப்பாங்க. ஐயாவோட மண் வேற, அதனால போயிட்டு அந்த ஷெட்யூல் போடுறதுக்கு மேலே ஆயிடுது. ப்ளஸ் நான் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவனால காலனி பகுதிகளையும் எனக்கு வந்து மக்கள் ரொம்ப வரவேற்பு தராங்க. பாஜக அந்த மாதிரிலாம் தராங்க, பொதுமக்கள்லாம் தராங்க. ஸோ எங்கே பாயிண்ட் போட்டிருந்தாலும் எங்களுடைய ஷெட்யூல் பார்த்தா எனக்கு டபுள் பாயிண்ட் எனக்கு அப்படியே. ஸோ டபுள் பாயிண்ட் பார்த்துட்டு வரனால 4 மணிக்கு தான் சாப்பிட முடியுது. எங்கூட சேர்ந்து நிர்வாகிகளும் அப்படிதான் 4 மணி ஆயிடுது சாப்பிட. இல்லை, நம்ம மற்ற நாள்களில் நினச்சி பார்ப்போம், நமக்கு ஏதாவது ஒரு ரிலாக்ஸான ஒரு வயல்வெளி கிடைக்காதா, நம்ம அங்கே உட்காந்து சாப்பிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த வயல்வெளியோட உட்காந்து சாப்பிட்றது ஒரு ரிலாக்ஸான இருக்கா, எப்படி இருக்கு? இது ஒரு பெரிய குடுப்பனை. அப்போ எங்களுடைய கட்சி கூட்டணி நிர்வாகிகள்லாம் என்ன சொல்றாங்க, அண்ணா ஏசியில் உட்காருங்க, வெயில் தீஞ்சு போச்சு, வெயில நின்னுட்டோன்னு. ஆனா அவங்களுடைய பாசம் அது. எனக்கு என்ன ஆசையா இருக்குன்னா, நீங்க சொன்ன மாதிரி வயல்வெளி. ஏன்னா டாக்டர் ஐயா அவர்கள் கட்சியை வளர்க்கும் போது கைத்துக்கட்டில் படுத்து மரத்துக்கடியில் கம்மங்கூழ் குடிச்சு கிராமத்திலேயே வசிச்சு அப்படிதான் கட்சியை வளர்த்தார். இன்னைக்கு அவர் எனக்கு இருக்க கட்டளையும் அதுதான். மக்களை போய் சந்திக்கும் போது அந்த கிராமத்தில் தங்கி அவங்களுடைய குறைகளை கேட்டு நான் அடுத்த ஒரு வாரத்தில் 10 நாள் இதை வந்து நிறைவேற்றுறேன்னு சொல்லிட்டு வரணும்னு. அப்படி பார்க்கும்போது இது ஒரு ட்ரைனிங் மாதிரி இருக்கு. வயல் வரப்பில் உட்காந்து நிர்வாகிகளோட சேர்ந்து அவங்கள பாசத்தில் என்னை வந்து உட்காரவே விட மாட்டேன். நீங்கள் போய் உட்காருங்க, காரில் உட்காருங்க, நாங்கள் சாப்பாடு சொன்னால் சொல்லுவாங்க. ஆனால் நான் எனக்கு அவங்களோட உட்காந்து சாப்பிட்றது, இந்த மாதிரி வயலில் சாப்பிட்றது ரொம்ப பசி தீந்த மாதிரி இருக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி. ஓகே, இப்போ 35 வயசுல நீங்க வந்து விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியோட வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி என்னென்ன தேர்தல்களில் போட்டியிட்டீங்க? அந்த தேர்தல் அனுபவம் என்ன? சார் நான் 2016 2016 என்னுடைய சொந்த தொகுதியான அரூர் தொகுதியில் 26 வயசுலேயே சட்டமன்ற வேட்பாளராக வாய்ப்பு கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு 2021 தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்தவாசியில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்தாங்க.
சம்திங் டு மென்ஷன் என்னன்னா, ஐ திங்க் தருமபுரியிலேருந்து அவ்வளோ பெரிய லீடர்ஸ் வெளியே வந்து கண்டெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு நியூபி, புது ஆள், நான் தான். என்னதான் டாக்டர் ஐயா முதல்ல வெளியில் கொண்டு வந்து ஒரு சட்டமன்ற தொகுதியில் நிறுத்தியிருக்காரு. சார், இப்போ பாமகன்னு சொல்லும் போது நிறைய போராட்டங்கள், மக்களுக்கான போராட்டங்கள் நிறைய இருக்கும். நீங்க ஏதோ என்ன மாதிரியான போராட்டங்களை சந்திச்சிருக்கீங்க? ஏன்னா அன்புமணி அவர்கள் பொறுப்பேற்றது பிறகு என்ன மாதிரியான சூழல் மாறி இருக்கு இந்த பாமக யங்ஸ்டர்ஸ்க்காக? சார், 2015 இந்த மாதிரி அவர் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாருன்னு எனக்கு எங்கள் கிராமத்தில் சொன்னாங்க. அப்போ எனக்கு வந்து பெருசாக பாட்டாளி மக்கள் கட்சி பற்றி எதுவும் தெரியாது. பட் என்னை உறுப்பினராக சேர்த்து அங்கே எனக்கு நம்மளுடைய சொந்த ஊரில் நிர்வாகிகள் வந்து உறுப்பினராக சேர்த்து விட்டாங்க. அதிமுக திமுக வேண்டாம், புதுசாக ஏதாவது ஒன்று இருக்கட்டும்னு நினச்சோம். அப்புறம் போக போக வந்து இந்த சின்ன சின்ன இப்போ மொரப்பூர் ரயில்வே திட்டம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காரு. அது பிரிட்டிஷ்காரங்க காலத்துலேருந்தே வந்த திட்டம். அதில் தான் நான் முதல் கலந்துக்கிட்டேன். இன்றைக்கி அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஃபண்டே ஒதுக்கிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து. ஸோ என்னுடைய முதல் ஆர்ப்பாட்டம் அதுதான், அந்த மொரப்பூர் ரயில்வே திட்டத்துக்காக. சின்ன சின்ன ஆர்ப்பாட்டங்கள் தான் கலந்துக்கிட்டேன். ஏன்னா நாங்கள் ஒரு லக்கி ஜென்ரேஷன். பெரிய பெரிய ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள்லாம் டாக்டர் ஐயா காலத்தில் எடுத்திருக்காங்க. பட் அன்புமணி அவர்கள் வந்து ஒரு அந்த மாற்ற முன்னேற்றம்னு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாருன்னா 0 கேசஸ்க்கு கொண்டு வந்துட்டார். அதாவது எந்த கட்சி பொறுப்பாளர் மேலேயும், எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் மேலே ஒரு கேஸ் கூட இருக்கக்கூடாதுங்கிறது. அந்த ரயிலை மறிச்சது சமூக ஆர்வலர்கள்னு சொல்கிறாங்க, எங்கள் கட்சி சொல்கிறாங்க. ஆனால் கட்சி நிர்வாகம் அங்கே இல்லைங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். இந்த நெய்வேலியில் கூட அவரை அரெஸ்ட் பண்ணாங்கிறதுக்காக உணர்ச்சி வசப்பட்டதானே தவிர அதுவே அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். என்ன அரெஸ்ட் பண்ணிக்கோங்க, அவங்கள விட்டுருங்கிற மாதிரி ரொம்ப எமோஷனல். அதனால எங்களை ரொம்ப பாதிச்சிருச்சு. ஸோ இப்போ நான் அப்படி பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப மினிமல் ஒரு 20-30 ஆர்ப்பாட்டம் தான் மாணவர் சங்கத்து சார்பாக, இந்த வன்னியர் இடஒதுக்கீடு சார்பாக. ஏன்னா நான் அங்கே ஒரு கட்சி நிர்வாகியாக இருக்கனால. மற்றபடி யங்ஸ்டர்ஸ் மேலே பாட்டாளி மக்கள் கட்சியில் 0 கேசஸ் சார். கேசஸ் குறைச்சிட்டாங்க. ஏன்னா எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் மத்தியில் எப்படின்னா, நான் அந்த போராட்டத்துக்கு போனேன், இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு போனேன், எங்களுக்கு எதுவுமே செய்யலை அப்படிங்கிற மாதிரிலாம் சலசலப்பு இருந்தது. அது எல்லாம் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆர்ப்பாட்டத்தை வந்து அமைதி பேரணியாக ஒரு ஒரு டீசன்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் பேஸ் பண்ணி அப்படி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ உங்களுக்கு இப்போ ஏற்கனவே 4 முக்கியமான வேட்பாளர்கள் இங்கே போட்டியிடுறாங்க, விசிக, அதிமுக அப்படின்ட்டுலாம். உங்களுக்கு நீங்கள் போட்டியாக நினைக்கிற ஒரு வேட்பாளராக இந்த தொகுதியில் யாருன்னு பார்ப்பீங்க? சார், நான் இங்கே போட்டியாக நினைக்கிறது வந்து கடந்த ஆட்சியாளர்களை போட்டியாக நினைக்கிறேன். எந்த வேட்பாளரையுமே போட்டியாளராக நினைக்கல. ஏன்னா அவங்களும் வேட்பாளர்கள். இதில் ஒருத்தர் வந்து எதிர்கட்சியோட எம்பியாக போயிட்டார். அவருடைய துரதிருஷ்டம், ஒன்றும் பண்ண முடியாது. நிதி கம்மியாக தான் ஒதுக்குவாங்க, அவரால் எதுவும் செய்ய முடியல. அதே மாதிரி அவர் இந்த டைமும் எதிர்கட்சி எம்பியாக தான் வருவார். அவருக்கு வாக்களிச்சா. இன்னொருத்தவங்க வந்து இரட்டை இலையில் நிற்கிறவங்க வந்து எப்படின்னா, அவங்க வாக்கு சதவீதத்தை காட்டுற ஒரு பலப்படுத்துறதுல தான் நிற்கிறாங்க. ஏன்னா 2 பேருக்குமே பிரதமர் வேட்பாளர் முடிவாகல கிடையாது. அப்படி இருக்கும்போது பார்த்தா இப்போ நம்ம வந்து ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிறது பாரத பிரதமருக்கான தேர்தலுங்கும் போது நமக்கு மட்டும்தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இருக்காங்க, நரேந்திர மோடி அவர்கள். அப்போ நான் ஆளுங்கட்சியோட கூட்டணியில் இருக்கேன். அப்படி பார்க்கும்போது நான் இங்கே இருக்க கேண்டிடேட்ஸ் எல்லாரையுமே என்னுடைய சீனியர்ஸாக எக்ஸ்பீரியன்ஸ்டான பார்க்குறேன். என்னுடைய நான் யாரு மேலே எனக்கு வந்து அந்த போட்டி, நான் யாரை கண்டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, மக்களுக்கு எதுவுமே செய்யாமல் போன பழைய ஆட்சியாளர்கள் யாருக்கோ வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. ஒரு டைம் இந்த யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுத்தா டெஃபினட்டா சேஞ்சஸ் இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இப்போ விசிக ரவிக்குமார் அவருடைய செயல்பாடை நீங்க எப்படி பாக்குறீங்க? கடந்த 5 வருஷமா அவர் எம்பியா இருக்காரு. நிறைய நிதி வந்து கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரச்சாரத்தை முன்னெடுத்துட்டு போறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சார், இப்போ அவருடைய சொந்த தொகுதி வந்து வானூர் தொகுதி. எங்களுடைய மாவட்ட செயலர் ஜெயராஜ் அவர்களுடைய இதில் வருது. எனக்கு அண்ணன், எல்லாருமே மாமா மச்சான் அண்ணன் தான் கூப்பிடுவோம். எல்லாருமே சொந்தக்காரங்க, பாட்டாளி சொந்தங்களை தான் கூப்பிடுவோம். அவர் மூலியமா நான் தெரிஞ்சுட்டது என்னன்னா, அவர் தொகுதிக்கு வரல முரளி, அவர் எதுவுமே செய்யல, அவரால் செய்ய முடியல. அவருடைய சொந்த கிராமங்கள் இருக்கிறதுல அவருடைய நிதிகளுக்கு உட்பட்டு செஞ்சிருக்காரு. ஆனால் பொதுவாக மக்கள் வந்து எல்லாருமே அதிருப்தியில் இருக்காங்க. ஏன்னா அவர் ஏற்கனவே எம்பியா இருந்து ஒன்றுமே செய்யல, அவர் தொகுதிக்கு வரலங்கிறது. அப்படிங்கும்போது அவர் எனக்கு ஒரு முக்கியமான அவர் ஜெயராஜன் மாவட்ட சார் வந்து என்ன சொன்னார்னா, அவர் ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர், கட்சிக்கு ஆக்டிவா இருக்காரு, அவங்க கட்சியை நல்லா பாத்துக்கிறாரு. விழுப்புரம் தொகுதிக்கு விழுப்புரத்துக்காக ஒருத்தர் வேணுங்கும் போது தான் அவர் போட்ட ஹேஷ்டேக் தான் ஃபர்ஸ்ட் விழுப்புரத்தில் முரளின்னு சொல்லி. ஸோ நான் எப்படின்னா மாநில செயலராக மாணவர் சங்கத்துக்கு இருக்கேன், விழுப்புரம் தொகுதிக்குள்ளேயே இருக்கேன். ஸோ நான் வந்து அரூரில் பிறந்திருந்தாலும் என்னுடைய சொந்த மண் இது, ஏன்னா டாக்டர் ஐயா இருக்கிற பூமிங்கிறனால. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ அவர் மேலே இருக்க அதிருப்தி எனக்கு ஃபேவராக இருக்கு. இப்போ லாஸ்ட் கொஸ்டின், இப்போ நீங்க தொகுதி மக்களுக்கு நீங்க சொல்லணும் ஒரு விஷயம், இதுக்காக எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்துல ஏதாவது சொல்லுங்க. பட்டியல் சமூகத்தை சார்ந்த எனக்கு, பட்டியல் சமூகமே ஒதுக்கப்பட்ட சமூகம், தாழ்த்தப்பட்ட சமூகம், புறக்கணிக்கப்பட்ட சமூகங்கிற சூழ்நிலையில் பட்டியல் சமூகத்தில் இருந்து ஒருத்தருக்கு
பாட்டாளி மக்கள் கட்சி வாய்ப்பு கொடுத்துருக்கு விழுப்புரம் தொகுதியில். அப்போது பட்டியல் சமூக மக்களும் அவங்களுக்கு நடந்ததை எனக்கு செஞ்சிடக்கூடாது, என்னை புறக்கணிக்கக்கூடாது, என்னை தாழ்த்திடக்கூடாது, ஒதுக்கிடக்கூடாது. இரண்டாவது, போதை பொருட்கள் நிறைய இளைஞர்கள் மத்தியில் இருக்குது. அதுக்கு பெரிய சொல்யூஷன் எப்படின்னா, நான் சின்ன வயசுலேருந்து ஃபுட்பால் ஸ்போர்ட்ஸில் இருக்கனால எனக்கு எந்த பேட் ஹேபிட்ஸும் கிடையாது, எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. அதே மாதிரி நம்ம 6 தொகுதியிலையும் ஒரு மினி ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் ஏற்கனவே இருந்தால் மேம்படுத்தப்படும், இல்லைனா புதுசாக அமைக்கப்படும். அதுக்கான திட்டங்கள் இருக்குது, நரேந்திர மோடி அவர்களுடைய ஸ்கீம்லேயே இருக்குது. விழுப்புரத்தை ஒரு ஸ்போர்ட்ஸ் சிட்டியாக மாற்றினா என்ன ஆகும்னா, இளைஞர்களுக்கு அந்த கஞ்சா போதை பொருள்லேருந்து வெளியே அந்த பழக்கத்துலேருந்து வெளியே வந்துடுவாங்க. வெளியே வர்றது எப்படி வருவாங்கன்னா, ஸ்போர்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்போர்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணால் ஆல் இண்டியா யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட்ஸ் லீக்ஸ் எல்லாமே இங்கே நடக்கும்போது அவங்க ஆக்டிவ் ஆயிடுவாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸை பயன்படுத்தி இளைஞர்களை இந்த மது போதைப் பொருட்கள்லேருந்து வெளியே இழுக்கிறது தான் என்னுடைய முக்கிய திட்டமாக வச்சுருக்கேன். அது இல்லாமல் நிறைய பிரச்சனை என்கிட்ட சொல்கிறாங்க. கள்ளசாராயத்துக்கு 14 பேர் விழுப்புரத்துலேருந்து இறந்தாங்க, விழுப்புரம் மண்ணிலேருந்தே இறந்தாங்க. அவங்களுக்கு நிதி கொடுத்துச்சு அரசு, ஆனால் அந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறதுக்கு எதுவுமே பண்ணலங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுவும் என்னுடைய குறிக்கோளாக வச்சிருக்கேன். சிப்காட் என்னுடைய குறிக்கோளாக வச்சிருக்கேன். ஏன்னா மினி டைடல் பார்க்குங்கிறது விழுப்புரத்துலேருந்து 56 கிலோமீட்டரில் போன எம்பி கொடுத்துருக்காரு. அது ஆகுது. இன்னொரு என்ன ரொம்ப தாக்குன ஒரு விஷயம் என்னன்னா, விழுப்புரத்தில் சாயந்தரம் டைமில் ஒரு மதியம் டைமில் இல்லை ஒரு லேட் 10 o'clock மேலே ஒரு 10 மணிக்கு மேலே காலையில் நீங்கள் நடந்து போய் பார்த்தீங்கன்னா, கலெக்டர் ஆஃபீஸை சுற்றி புக்ஸை வச்சுக்கிட்டு யூபிஎஸ்சிக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிற எத்தனையோ பேர் பஸ் ஸ்டாண்டில் அந்த சத்தத்தில் ஓரமாக மரத்துக்கடியில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்காக என்ன திட்டம் சாத்தியம் இருக்கோ, ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டரோ இல்லை அவங்களுக்கு தங்கி படிக்கிற மாதிரி ஒரு விடுதியோடு கொண்ட ஒரு ஸ்டடி ஹால் மாதிரியோ, நிச்சயமாக எனக்கு மக்கள் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து என்னை ஒதுக்காமல் அவங்கள ஒருத்தனா என்னை ஏற்றுக்கிட்டு எனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக அதை கொண்டு வருவாங்கிறது என்னுடைய குறிக்கோளாச்சு. ரொம்ப நன்றி சார், வாழ்த்துக்கள். இப்போ விழுப்புரத்தில் தமிழ்நாடு முழுசும் வெயில் அதிகமாக இருந்தாலும் விழுப்புரத்தில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நானும் அலையும் போது பார்க்குறேன். ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு என்ன தான் பண்ணுறீங்க சார்? ரிலாக்ஸேஷனுக்குன்னு இப்போ எதுவும் இல்லை. மக்களை சந்திக்கிறதே ரிலாக்ஸேஷன் தான். ஏன்னா அவராக இருந்தால் இப்போ நான் ஏற்கனவே எதிர்கட்சி எம்பியாக இருந்தவருக்கு பயங்கர சாடல் இருக்குது, நீங்கள் வரவே இல்லை, வெளியே போங்கலாம் சொல்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். பட் எனக்கு இது ஒரு பிளெஸிங் மாதிரி, எங்கே போனாலும் வரவேற்கிறாங்க, மக்கள் எல்லாம் பார்த்து பேசுறதுனால அதுக்காக தனியாக ரிலாக்ஸேஷன் எதுவுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல. பட் அங்கங்கே போகும்போது இன்னும் விவசாயம் நல்லா பண்ணுறாங்க, பசுமையாக இருக்குங்கும்போது அதுவே அந்த நம்ம ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊர் போகும்போது அந்த கிராஸ் பண்ணுற பிரச்சார வண்டியில் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுவாங்க, நமக்கு மேலே அந்த ப்ரீஸ் அடிக்கும். அதுவே பெரிய ரிலாக்ஸேஷன் எனக்கு இப்போ கிடைக்கும். மக்களை பார்க்குறதே சந்தோஷமா இருக்குன்னு சொல்றீங்க. இப்போ இந்த விழுப்புரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்களோட பிரதான கோரிக்கையை பார்த்தீங்கன்னா, அவங்க துறைமுகம் இருக்கு, நிறைய தொழிற்சாலைகள் இங்கே இல்லை. ஆனால் இதே வேலூர் பார்த்தீங்கன்னா நல்ல டெவலப் ஆயிருக்கு அப்படின்ட்டு மக்கள்கிட்ட நான் பார்க்கும்போது சொல்றாங்க. ஆனால் இங்கே தொழிற்சாலைகள் வருவதற்கான நடவடிக்கையோ அதை பற்றி எதுவும் நீங்கள் வாக்குறுதிகள் கொடுக்குறீங்களா? அதுக்கான நடவடிக்கை நீங்கள் வந்தால் என்ன பண்ணுவேன்னு சொல்றீங்க? சிப்காட் பிரதான வாக்குறுதி சார். சிப்காட் நிச்சயமாக கொண்டு வரணும். நீங்கள் சொன்ன மாதிரி துறைமுகம் இருக்குது, சிப்காட் வந்தால் நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியே டெவலப் ஆகும். ரெண்டாவது இங்கே ஒரு பல்கலைக்கழகம் வரணும், யூனிவர்சிட்டி இல்லை. ஜே யூனிவர்சிட்டி ஒன்று கொடுத்தாங்க, ஆனால் குற்றச்சாட்டு வைக்கிறது அப்படின்னா இந்த கவர்மெண்ட் அதை கொடுக்கலங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பல்கலைக்கழகமும் சிப்காட்டும் நிச்சயமாக கொண்டு வரணும். இது எங்களுடைய பிரதான வாக்குறுதி சார். இப்போ நீங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கிறதுனால நான் கேட்குறேன். இப்போ நம்ம இந்தியாவில் கிரிக்கெட் நிறைய கொண்டாடப்படுற அளவுக்கு நமக்கு இந்த ஃபுட்பால் கொண்டாடப்படுறது இல்லையே அப்படின்ற ஏக்கம் உங்களுக்கு இருக்கா? நான் முதல்ல ஃபுட்பால் ஆட ஆரம்பிக்கும் போது வாட்டர் பாட்டில், ஷூ பேகு, இந்த ஷூ சாக்ஸ் இதுதான் கோல் போஸ்ட்டாக வச்சு விளையாடுவோம். பட் இன்னைக்கு எப்படி டெவலப் ஆயிருக்குன்னா என்னுடைய அகாடமியில் ஆஸ்ட்ரோ டர்ஃப் போட்டு ட்ரைனிங் கொடுக்குறோம். நேச்சுரல் கிராஸ் ஃபுட்பால் ஃபீல்டு வச்சுருக்கோம் அடல்ட்ஸ்க்காக. ஸோ இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு. நம்மள மாதிரி இப்போ எப்படி மாற்றம் முன்னேற்றம்னு முதல்ல அவர் ஆரம்பித்து தனி ஸ்டாண்ட் எடுத்தாரோ, அந்த மாதிரி ஆஸ்ட்ரோ டர்ஃப் நேச்சுரல் கிராஸ்னு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுல நாங்கள் ஸ்டாண்ட் எடுத்திருக்கோம். அடுத்து வர ஜென்ரேஷன்ஸ் ஃபுட்பாலையும் கிரிக்கெட் அளவுக்கு கொண்டு வந்துருவாங்க நம்பிக்கை இருக்குது. இப்போவும் நீதா அம்பானி மாதிரி இருக்கவங்க ஐஎஸ்எல்ல இப்போ தோனி அவர்கள் சென்னையில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. நிறைய பண்ணுறாங்க. நாங்களும் அந்த மாதிரி வளர்ந்து வந்துடுவோம். எங்களுக்கு அப்புறம் வரவங்க இனிமேல் ஜென்ரேஷன் பெரிய பிளாட்ஃபார்ம் கொடுப்பாங்க. பட் ஃபார் டெவலப்பிங் ஃபுட்பால் இந்தியாவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் கோர். சார், இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டாலும் நிறைய கட்சிகளில் பார்த்தீங்கன்னா வயசானவங்களுக்கு தான் இந்த மாதிரி சீட்டு கொடுக்கறதெல்லாம் பார்க்க முடியுது. நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி பொறுத்த வரைக்கும் அதை எப்படி செயல்படுத்துறாங்க? அது பேச்சளவில் இருக்கா இல்லை செயல்படுத்தப்பட்டிருக்கா? எங்களுடைய கட்சியோட
நகர செயலாளர், நகர தலைவர், நகர தலைவர், ஒன்றிய தலைவர், மாவட்ட தலைவர், மாநில துணைத் தலைவர் எல்லாருமே வன்னியர் அல்லாது பிற சமுதாயத்தினர், மற்ற எல்லா சமுதாயத்தினர். அதில் குறிப்பாக பட்டியல் சமூகம் ஒன்று. ரெண்டாவது, எங்களுடைய கட்டமைப்பில் பார்த்தீங்கன்னா டாக்டர் அன்புமணி அவர்களும் ஐயாவில் எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஒன்றிய தலைவர் எக்ஸ்பீரியன்ஸ்ட், ஒன்றிய செயலாளர் யங்ஸ்டர், மாவட்ட செயலாளர் யங்ஸ்டர், மாவட்ட தலைவர் எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஸோ மிக்ஸ் அண்ட் மேட்சாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. 2016 10 பேருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. எங்களுடைய அந்த எலெக்ஷன் கேம்பெயின் அப்பவே 10 யங் கேண்டிடேட்ஸ்க்கு சான்ஸ் கொடுத்தாங்க. 21 அந்த மாதிரி கொடுத்தாங்க. இப்போவும் 4-5 யங்ஸ்டர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. சைலண்டாகவே நிறைய யங்ஸ்டர்ஸ் வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அன்புமணி அண்ணாவும் டாக்டர் ஐயா அவர்களும் அதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நிறைய முக்கியமான பொறுப்புகளை யங்ஸ்டர்ஸாக வச்சிருக்காங்க. சார், இப்போ அன்புமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி பாமகல ரயில்வேல மினிஸ்டர்ஸ் இருந்தாங்களும் சரி, அவங்களுடைய எல்லா நடவடிக்கைகளும் இன்னும் தற்போதும் பேசப்பட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. பாட்டாளி மக்கள் கட்சியினரும் அதுதான் பிரபகண்டாவா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. நீங்க வந்தா என்ன மாதிரியான செயல் திட்டங்கள் இருக்கும்? எதுவும் செயல் திட்டங்கள் இதுக்காக வச்சிருக்கீங்களா இந்த விழுப்புரம் தொகுதிக்காக? இதில் ஒரு சர்ப்ரைஸான விஷயம் நான் சொல்ல ஆசைப்படுறாங்க. இப்போ எங்களுடைய 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, எம்பிக்களும் இதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க. எல்லாருக்குமே மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, டாக்டர் ஐயா அவர்கள் வந்து காலையில் 5:30 மணிக்கு ஃபோன் பண்ணுவார். வாக்கிங் போ, உடம்பு பார்த்துக்கோ, போகும்போது அப்படியே மக்களை பாருன்னு சொல்லி ஆரம்பிக்கிறதுல இருந்து குடுகுடுப்புக்கார மாதிரி, பூம் பூம் மாடு கொண்டு போறவங்க மாதிரி, ஜக்கம்மா குறி சொல்ல வரங்கிற மாதிரிலாம் மாறு வேஷம் போட்டுட்டு போய் மக்களை சந்திக்கணும், பிரச்சனைகளை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிற வரைக்கும் ரயில்வே துறையிலிருந்து, சுகாதாரத்துறையிலிருந்து நிறைய சாதனைகளை பாமக செஞ்சதுக்கு காரணம் டாக்டர் அன்புமணி அவர்களும் டாக்டர் ஐயா அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களையும், முன்னாடி இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களையும், மத்திய அமைச்சர்களையும் அந்த அளவுக்கு மக்களோட பிரச்சனைகளுக்கு சார்ந்து வழி நடத்தியிருக்காங்க சார். சார், இப்போ உங்க பிரச்சாரத்தை பார்க்கும்போது தெரியுது, நிறைய பல கட்சிகளை சார்ந்தவங்களும் உங்க இருக்காங்க. உங்க கழுத்துலயும் நீங்க எல்லா பிரச்சார துண்டுகளையும் போட்டிருக்கீங்க. இந்த கழுத்துல நீங்க துண்டு போட்டிருக்கிற அளவுக்கு ஃபீல்டுல ஒத்துழைப்பு இருக்கா? எப்படி இருக்கு? பாஜக வந்து மத்தியில் ஆட்சியில் இருக்கனால அவங்க ஒரு பிரதான கூட்டணி கட்சியா இருக்காங்க சார். அதனால அவங்க துண்டு இருக்கு. ரெண்டாவது வந்து அமமுக ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் நிறைய லீடர்ஸ் இருக்காங்க, சீனியர் லீடர்ஸ் இருக்காங்க. ஐஜேகேல நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அப்படியே பார்க்கும்போது ஓபிஎஸ் அணியில வந்து அந்த அதிமுக உரிமை மீட்பு குழு வந்து நிறைய சீனியர்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாமே மிக்ஸ் அண்ட் மேட்சா இருக்காங்க. சில கட்சிகள் வந்து சவுத்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அப்புறம் இங்க பார்த்தா அந்த இந்து முன்னணி அவங்கெல்லாம் வந்து சில அமைப்புகள் வந்து நமக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இல்லையா, அவங்களாம் இருக்காங்க. ஃபீல்டுல எல்லாருமே நல்ல இம்பார்ட்டன்ஸ் தராங்க, எல்லாருமே அதிக அளவில் கலந்துக்கிறாங்க. இப்போ அமைச்சர் பொன்முடி வந்து அவங்க இத்தனை வருஷம் நான் அமைச்சரா இருக்கும்போது செய்த திட்டங்கள் அப்படின்லாம், இப்போ மகளிருக்கான இந்த உரிமை தொகை கொடுக்கறது, இலவச பெண்களுக்கான பயணம், அதெல்லாம் பிரச்சாரம் வைக்கும் போது அது மக்கள்கிட்ட எடுபடுதோ, மக்கள்கிட்ட ஆதரவு இருக்குன்ற மாதிரி தோணுதே. ஆளுங்கட்சியா இருக்காங்க, நிச்சயம் அவங்களால நிறைய திட்டங்கள் வந்திருக்கும். ஆனா இதுல ரொம்ப ஹர்ட்டிங்கான விஷயம் என்னன்னா, ரொம்ப கஷ்டமா இருக்கிறது என்னன்னா, நரேந்திர மோடி அவர்களுடைய ஜல்ஜீவன் திட்டம், கான்கிரீட் வீடு திட்டம் எல்லாம் வந்து நிறைய கொண்டு வந்ததெல்லாம் வந்து இவங்க கொடுத்ததா சொல்லி மோடி அவர்களுடைய பிக்சரை மறைச்சு, புகைப்படத்தை மறைச்செல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ சில திட்டங்கள் நல்லா இருக்கு, நல்லா பண்றாங்க. ஆனால் அவங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது நிறைய பண்ணியிருக்கலாமே. நீங்க இதுக்கு முன்னாடி ஆட்சியாளர்களை எதிர்த்த அளவுக்கு இப்போ நீங்க ஆக்டிவா இப்ப செய்யலங்கிறது தான் எங்களுடைய ஸ்டாண்டே சார்.